The book is really awesome and helped me to find my every doubt in USA healthcare, and AR calling denials is totally outstanding, and concept contents and full form, everything I loved. ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 710 நாள், ஆல்மோஸ்ட் 710 டேஸ் ஆயிடுச்சு. சாரி, ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ஸோ இதேமாரி அடிக்கடி சொல்கிறேன், நீ என்றைக்குமே திருந்த மாட்டேன்றது என் காதில் கேட்குது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். ஸோ எப்போவுமே வின் வின் சுச்சுவேஷனாக இருக்குங்க. நான் மட்டும் வீடியோ போட்டுன்னு இருப்பேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ லைக் பண்ணாமலோ வீடியோ பார்த்தீங்கன்னா இட் பிகேம்ஸ் டயர்ட் ஃபார் மீ. ஓகே, ஸோ அதனால் இதை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எம்எஸ்பி. இதை யார் கொடுக்குறா? சரி, ஃபஸ்ட்டு எம்எஸ்பினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எம்எஸ்பினா என்ன? மெடிக்கேர் செகண்டரி ப்ரோக்ராம், இல்லை மெடிக்கேர் செகண்டரி பேயர்? இல்லை எதுவுமே கிடையாது. எம்எஸ்பினா மெடிக்கேர் சேவிங்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இது யார் ரன் பண்ணுறா? மெடிக்கேர் பண்ணுறாங்களா? சத்தியமாக கிடையாது. மெடிக்கேர் ரன் பண்ணுறது இல்லை. அப்போ யார் பண்ணுறா? இது பண்ணுறது மெடிக்கேட். அது எப்படிங்க? மெடிக்கேரோட ப்ரோக்ராமை மெடிக்கேட் எங்கே ரன் பண்ணுறா? மெடிக்கேர் வந்து டிசேபிலிட்டி பீப்புளுக்கும் அப்புறம் இந்த வயசானவங்களுக்கும் தான். மெடிக்கேட் வந்து புவர் பீப்புளுக்கு தானே. ஸோ புவர் பீப்புளுக்கான ஒரு இன்சூரன்ஸ் வந்து ஏன் மெடிக்கேர் இன்சூரன்ஸை டேக் கேர் பண்ணணும்? ஸோ இதே கேள்வி தான் எனக்கும் இருந்துச்சு. பட் இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கும் கிளாரிஃபை பண்ணணும்ல. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னடா ரோல் ஆகுது ரொம்ப நாள் போட்டு. ஸோ ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி, மெடிக்கேர் சேவிங்ஸ் ப்ரோக்ராம், அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்எஸ்பி அண்ட் who administration the MSP, why they administrating the MSP, and who are all getting benefits on MSP. Let's welcome back to V Billings, guys. And again, I am Vichan. For people who don't know Tamil and who cannot understand the language Tamil, if you want all this content in English, you can check our another channel. The channel name is VB English. Please check it out, guys. I've already posted all the videos like this content. MSP also already posted 2 days before. You can check it out and get benefits, guys. And keep support me in that channel also. Thank you. எம்எஸ்பி மெடிக்கேர் சேவிங்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரோக்ராம் இருக்குது. இது யார் ரன் பண்ணுறோன்னு பார்த்தாங்கன்னா மெடிக்கேட் தான். யூ ஆல்ரெடி நோ தட் மெடிக்கேர் வந்து அந்த மொத்த ஸ்டேட்டுக்குமே ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பட் மெடிக்கேட் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மெடிக்கேரில் சில பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. அந்த 65 இயர்ஸ் ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் இருக்குது கம்பேர்ட் டு த ப்ரைவேட் இன்சூரன்ஸ். அதேமாரி ஒர்க்கர்ஸ் காம்ப், இது எல்லாத்துக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே வீடியோ கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெடிக்கேரை பற்றி வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணுமா நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெடிக்கேரில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூடவே வந்து மெடிக்கேர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு கிடையாது. அதில் ப்ரீமியம் கட்டணும். ஸோ மெடிக்கேரில் ஒரிஜினல் மெடிக்கேர் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி இருக்குது. ஸோ பார்ட் ஏ ப்ரீமியமும் அந்த கஸ்டமர் கட்டணும். அதேமாரி பார்ட் பி ப்ரீமியமும் அந்த கஸ்டமர் கட்டணும். கூடவே மெடிக்கேரில் கோபே, கோ இன்சூரன்ஸ் டிடக்டபிள் வருமா? ஸோ இதுவுமே அந்த கஸ்டமர் கையிலேருந்து தான் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிசன் கையிலேருந்து தான் கட்டணும், கரெக்டாக? ஸோ இதை கூட பே பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்களே, ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் எம்எஸ்பி. புரியுதா? ஸோ மெடிக்கேரில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து மெடிக்கேர் கவரேஜ் கொடுக்குது, அதை அவங்க வாங்கிக்கிறாங்க. பட் அவங்களால மந்த்லி மெடிக்கேருக்கான ப்ரீமியமும் பேஷண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கட்ட முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மெடிக்கேர் பெனிஃபிட்ஸும் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. கண்டினியூஸாக கட்டலாம், கரெக்டாக ப்ரீமியம் கட்டலைன்னா எந்த இன்சூரன்ஸும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும், இதை வந்து அரெஸ்ட் பண்ணணும், இதை வந்து ஹெல்ப் பண்ணணும் அங்கே இருக்க சிட்டிசனுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரப்பட்டது தான் ஸ்டேட் வைஸ் ரன் பண்ணப்படுற மெடிக்கேடு மூலிமா. ஸோ ஆப்வியஸ்லி மெடிக்கேடு யாருக்காக? புவர் பீப்புளுக்காக, அந்த லாஸ்ட் ரிசார்ட்
பேயர். ஸோ ஒரு சிட்டிசன் புவராக இருந்தாலே மெடிக்கேட் வந்து கையை கொடுத்துருவான், ஏய் வா இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணப்பட்டது தான் அந்த ப்ரீமியம், மெடிக்கேரில் வர ப்ரீமியம், கோபே, கோஇன்சூரன்ஸ், டிடக்டபிள், இது எல்லாத்தையும் நான் பே பண்ணிக்கிறேன், நீ ஜாலியாக இரு, மெடிக்கேர் பெனிஃபிட்ஸை வாங்கிக்கோ. புரிஞ்சிச்சா? There are 4 type of MSPsங்க. First, QMB, Qualified Medicare Beneficiary. Second, SLMB, Specified Low Income Medicare Beneficiary. Third one, QI, Qualifying Individual. Fourth one, QDWI, Qualified Disabled and Working Individual. இந்த 4 type of Medicare savings programs-ல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது, who are all get benefits, who are all eligible-ன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த 4 டைப் ஆஃப் எம்எஸ்பியில் ஏதாச்சும் ஒரு எம்எஸ்பியை நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா 3 க்ரைட்டீரியாவை மீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெடிக்கேரோட என்ரோல்டாக இருக்கணும் ஆப்வியஸ்லி. செகண்ட் ஒன் வந்து மந்த்லி இன்கம் லிமிட் வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, அதுக்கு கீழே நீங்கள் வரணும், மேலே போயிட்டீங்கன்னா கிடையாது. அதேமாரி உங்களோட ரிசோர்ஸ் அண்ட் அசட்ஸ், சொத்துக்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட் வந்து ஒரு லிமிட், அந்த லிமிட் கீழே நீங்கள் வரணும், வந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். ஸோ இந்த 3 க்ரைட்டீரியா மீட் ஆயிடுச்சுன்னா யூ கேன் கெட் எனி ஆஃப் திஸ் 4. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் QMB ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதோடைய த்ரெஷ்ஹோல்டு லிமிட் எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷம் 2026ல் $1,350 செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போது உங்களுடைய மந்த்லி இன்கம்மை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இன்கம் வந்து 1350 கீழே இருக்கணும். இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் QMB. புரிஞ்சுதா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசட் லிமிட்ஸ். அசட் லிமிட்ஸாக எதை கன்சிடர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பேங்க் மணி, உங்கள் சேவிங்ஸில் எவ்வளோ மணி இருக்குது. செகண்ட் ஒன் ஸ்டாக்ஸ், ட்ரேடிங்கில் நீங்கள் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க. தேர்ட் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடு இருந்தால் ஓகே, 2 வீடா 3 வீடா, ஃபார்ம் ஹவுஸு, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி வைஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணுவாங்க. மொத்தமாக ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட் இஃப் 5,000 இட்ஸ் ஓகே, யூ ஆர் கன்சிடர் டு பி பெனிஃபிட். ஆனால் அபோவ் 20,000 கிட்ட போயிடுச்சுன்னா இது வந்து டூ ஹைன்றதுனால யூ ஆர் கெட்டிங் ரிஜெக்டட் பை த MSP ப்ரோக்ராம். ஸோ இந்த 20,000 5,000 நான் ரஃபாக தான் சொன்னேன். ஸோ இந்த அசெட்ஸ் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது, எதெல்லாம் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு இருந்தால் நோ ப்ராப்ளம், அதை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு கார் இருந்தால் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் பர்சனல் ஐட்டம் லைக் வாட்சஸ், கிஃப்ட்ஸ், இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்லி பேங்க் மணி, ஸ்டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் அந்த அசெட் லிமிட்ஸில் கொண்டு வராங்க. புரிஞ்சிச்சா? ஸோ 2026ல் சேவிங்ஸ் ப்ரோக்ராம் ஒரு லிமிட்ஸ் சார்ட் கீழே போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. QMBயில் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் எவ்வளோ இருக்கணும், $1,350 இருக்கணும். SLMBயில் $1,616 இருக்கணும். QIயில் வந்து $1,816 இருக்கணும். QDWI வந்து $5,405 இருக்கணும். இது வந்து சிங்கிள் பர்சனோடைய மந்த்லி இன்கமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கப்புளாக இருக்காங்க, மேரிடாக இருக்காங்கன்னா அவங்களுடைய லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் QMBயில் 1,824, SLMBயில் 2,184, QIயில் 2,455, QDWIயில் 7,299. ஸோ சேம் தான். அதேமாதிரி அசெட் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருந்தால் அவங்களோட அசெட்ஸ் வந்து 9,950, அதே கப்புளாக இருந்தால் 14,910. ஸோ இதை கொஞ்சம் இந்த சார்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்புறம் கூட வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா கூகுளில் கூட 2026 மெடிக்கேர் சேவிங்ஸ் ப்ரோக்ராம் லிமிட்ஸ் போட்டாலே வந்துடும். ஸோ எதுக்காக இந்த லிமிட்ஸை செட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, QMB வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சேவிங்ஸு சுத்தமாக இருக்காது, அவங்களுக்கு வந்து QMB எலிஜிபிள் ஆகணும். ஸோ இப்போ QMBயை விட கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அந்த லிமிட்டை விட ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் ரொம்ப அதிகமாக இல்லை, அவங்களுக்கு வந்து SLMBயை தந்துடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா SLMBயை விட 1 இன்ச்சுக்கு அதிகமாக இருப்பாங்க, சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு வந்து QA கொடுப்பாங்க. QDWI வந்து டிசேபிள்டு ஒர்க்கர்ஸ்க்காக, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ரூல்ஸ்ன்றதுனால அது வந்து இந்த 3 கூடைய வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா QMB வந்து பார்ட் A ப்ரீமியம் வந்து கொடுத்துருவாங்க, பார்ட் B ப்ரீமியமும் அவங்க பே பண்ணிவிடுவாங்க, டிடக்டபிள், கோபே, கோஇன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் பே பண்ணிவிடுவாங்க QMBயில் இருக்கிற சிட்டிசனுக்கு. ஸோ அவங்க வந்து 0 காஸ்ட் பே பண்ணால் மட்டும் போதும், எதுவுமே பே பண்ணக்கூடாதுங்க, அதை தான் சொல்ல வரேன். ஓகேவா? SLMBயில் பார்த்தீங்கன்னா பார்ட் B ப்ரீமியம் மட்டும்தான் பே பண்ணுவாங்க இந்த MSP. மற்ற பார்ட் A ப்ரீமியம் இருந்தாலும் சரி, டிடக்டபிள் இருந்தாலும், கோபே இருந்தாலும், கோஇன்சூரன்ஸ் இருந்தாலும் அந்த சிட்டிசன், அந்த கஸ்டமர் தான் பே பண்ணணும்.
புரிஞ்சிச்சா டிஃப்ரென்ஸு? QIல வந்து பார்ட் பி ப்ரீமியம் ஒன்லி மஸ்ட் ரீஅப்ளை எவ்ரி இயர். இதோட டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன். இதுவும் பார்ட் பி, எஸ்எல்எம்பியும் பார்ட் பியாக இருக்கிறது. பட் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ QDWI வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ ப்ரீமியம் ஒன்லி ஃபார் டிசேபிள்ட் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் SLMB அண்ட் QI. ஸோ ரெண்டுமே சேம் பெனிஃபிட்ஸ் தான் கவர் பண்ணுது. மெடிக்கேர் பார்ட் பி ப்ரீமியத்தை பே பண்ணுது. பட் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்எல்எம்பியில் ஒரு சிட்டிசன் என்ரோல் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எம்எஸ்பி வந்து ப்ரீமியமை கன்ஃபார்மாக பே பண்ணிவிடுங்க. ஓகேவா? நீங்கள் என்ரோல் ஆகிட்டாலே போதும், உங்களுக்கான ப்ரீமியம் கன்ஃபார்மாக பே ஆகிடும். பட் QAல வந்து நீங்கள் என்ரோல் ஆகிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ஸ். ஏன்னா உங்களுடைய லிமிட்டட் ஃபண்டிங் தான் ஃபெடரல் கவர்மெண்ட் கொடுக்குது. யாருக்கு? QAல இருக்கிறவங்களுக்கு. ஸோ எவ்ரி இயர் வந்து அந்த சிட்டிசன், அந்த கஸ்டமர் வந்து QAல என்ரோல் ஆயிருந்தாங்கன்னா எவ்ரி இயர் வந்து ரீஅப்ளை பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அது கண்டினியூஸாலாம் வராது. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா அதில் லிமிட்டட் ஃபண்டு தான் கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போது அந்த ஃபண்டிங் முடிஞ்சிச்சு, அந்த கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு பாட்டில் கொடுக்குற ஒரு ஃபண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் நிற்கிறீங்க, நான் QAல போன வருஷம் இருந்தேன், இப்போ நான் அப்ளை பண்ண வரேன்னா, சாரிங்க ஃபண்டு முடிஞ்சிச்சு, போங்க, நீங்கள் போய் வேறு எதனா பாருங்கன்றாங்க. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். எஸ்எல்பியில் கண்டினியூஸாக அந்த ஃபண்டு வந்துகிட்டே இருக்கும். அதேமாரி அன்லிமிட்டட் ஃபண்டுனால அந்த கஸ்டமருக்கு வந்து பார்ட் பி ப்ரீமியம் பே ஆகிடும். QDWI குவாலிஃபைட் டிசேபிள்ட் அண்ட் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு யூனிக் ப்ரோக்ராம்ங்க. அந்த 3 ப்ரோக்ராம்லேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்னன்னா, ஒரு பர்சன் வந்து டிசேபிள்டாக இருக்காங்க, கையோ காலோ உடஞ்சி போயிருக்காங்க, பட் இஸ் ஒர்க்கிங். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம்க்கு எலிஜிபிள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், டிசேபிள் ஆனவொடனே SSDIன்னு ஒன்று இருக்குங்க, சோஷியல் செக்யூரிட்டி டிசேபிலிட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ரோல் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கேர்லேருந்து பார்ட் ஏனா என்ன, ஹாஸ்பிட்டல் கவரேஜ், இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க டிசேபிள் ஆன பர்சனுக்கு. ஸோ அந்த டிசேபிள்ட் பர்சனுக்கு பார்ட் ஏ ப்ரீமியம் SSDIலேருந்து கொடுத்தாங்களே, அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிசேபிள்ட் பர்சன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒர்க்குக்கு போகிறாரு, நல்லாவும் சம்பாதிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த பார்ட் ஏ ப்ரீமியமை ஃப்ரீயாக கொடுக்கணுமான்றது ஒரு கேள்வி. கரெக்டாக? ஏன்னா ஹி ஹேர்ன்ஸ், நல்லாவும் சம்பாதிக்கிறான போது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மெடிக்கேர் வந்து அந்த பார்ட் ஏ ப்ரீமியமை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாகவே விட்டுருவாங்க. ஆனால் ஒரு லிமிட் இருக்குது. 93 மந்த், ஐ திங்க், லெட் மீ செக், 7.5 years, எஸ், 93 மந்த்துக்கு வந்து அந்த ப்ரீமியமை ஈவன் தோ அந்த டிசேபிள் பர்சன் கண்டினியூ பண்ணுறாங்க ஒர்க்கில்னும் போது 7.5 இயர்ஸுக்கு வந்து 93 மந்த்ஸுக்கு வந்து அந்த பார்ட் ஏ ப்ரீமியமை, ஃப்ரீ ப்ரீமியமை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் 7.5 இயர்ஸ் அப்போ என்ன ஆகும்னா, ஒரு பில் வரும், இனிமேல் உங்களுக்கு வந்து பார்ட் ஏ ப்ரீமியம் ஃப்ரீ கிடையாது, யூ ஹாவ் டு பே. இந்த நேரத்தில் தான் அந்த டிசேபிள்டு பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, QDWI MSP ப்ரோக்ராமை அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணும்போது ஒரு லிமிட் இருக்குது. ஃபார் சிங்கிளாக இருந்தாங்கன்னா மந்த்லி இன்கம் $5,405 லிமிட். அதுக்கு கீழே இந்த டிசேபிள்டு பர்சன் சம்பாதிக்கிறார், ஃபார் எக்ஸாம்பிள் $4,000 அப்படின்னும் போது he is eligible ஃபார் QDWI ப்ரோக்ராம். இதில் வந்து பார்ட் ஏ ப்ரீமியம் வந்து MSP பே பண்ணிடும். பட் இந்த QDWI ப்ரோக்ராம் வந்து பார்ட் ஏ ப்ரீமியம் மட்டும்தான் பே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பர்சன் வந்து பார்ட் பி ப்ரீமியம் இருக்குன்னா அது வந்து அந்த பர்சன் தான் பே பண்ணணும். அதேமாரி கோபே கோ இன்சூரன்ஸ்லாம் கவர் பண்ணாது. ஒன்லி பார்ட் ஏ ப்ரீமியம் மட்டும்தான் QDWIயில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் இருக்குது, அதுதான் பார்ட் டி கவரேஜ், ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் கவரேஜ். இதுவுமே வந்து இந்த 3 பிளான்ஸில் வந்துடும், SLMB, QMB அண்ட் QAல. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெனரிக்காக இருக்குது, எந்த பிராண்டுனே தெரியாமல் சில டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து $5.10 கீழே தான் சேல் பண்ணுவாங்க இவங்களுக்கு. அதேமாரி பிராண்டட் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து $12.65 தான் இந்த பிளான் வச்சுக்கிறவங்களுக்கு பே ஆகும். மேக்ஸிமம் இவ்வளோ தான், பிராண்டடுக்கு $12.65 தான் அவங்க மேக்ஸிமம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். $5.10 வந்து நான் பிராண்டட் மெடிசன்ஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி
3 பிளான்ல தான் கவர் ஆகும் இந்த பிளான், இந்த பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் கவரேஜ். என்னென்னு பார்த்தீங்கன்னா QMB, SLMB அண்ட் QI. QDWIல இது கவர் ஆகாது. ஏன்னா QDWIல வந்து தே ஆர் ஆல்ரெடி ஏர்னிங் ஒரு டீசெண்டான அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுனால இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கவரேஜ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி புவர் பீப்புள்னும் போது அந்த QMB, SLMB, QIல மட்டும்தான் கொடுப்பாங்க. புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ நம்ம ஒரு ரியல் டினைலை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரைமரி மெடிக்கேர் இருக்குது, செகண்டரி மெடிக்கேட் இருக்குது. ஸோ மெடிக்கேர் வந்து பே பண்ணிடுறான். அதில் இருக்கிற ஒரு கோபேவோ கோ இன்சூரன்ஸோ இல்லை டிடக்டபுளோ வந்து செகண்டரிக்கு மூவ் ஆகிடுது. செகண்டரி யார் இருக்கான்னு பார்த்தோன்னா மெடிக்கேடு. மெடிக்கேடு என்ன பண்ணுறான், திஸ் இஸ் நாட் கவர்டுன்னு டினை பண்ணுறான். இந்த நேரத்தில் நம்ம வந்து பேஷண்ட்டோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணணும். மெடிக்கேட் போர்ட்டலில் செக் பண்ணும்போது மெடிக்கேடுக்கு என்ன பிளான் இருக்குன்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மெடிக்கேடில் SLMB அப்படி இருக்குன்னா, அந்த பிளான் இருக்குன்னா, இப்போது அதில் கவரேஜ் பார்த்தீங்கன்னா SLMBயில் வெறும் பார்பி ப்ரீமியம் மட்டும்தான் கவர் பண்ணுறான். ப்ரைமரியோட டிடக்டபுளோ கோபேவோ கோ இன்சூரன்ஸும் அவன் கவர் பண்ண மாட்டான். ஆப்வியஸ்லி Medicaid will deny this is not covered. கரெக்டா? ஸோ இந்த சமயத்தில் நம்ம மெடிக்கேடு பேஷண்ட்டுக்கு வந்து பில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி சட்டன் முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா மெடிக்கேட் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம கோபேவோ கோ இன்சூரன்ஸோ பில் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் த கிளைண்ட் அப்டேட் யூ ஹேவ் டு ஒர்க். ஸோ மெடிக்கேட் டினை அஸ் நான் கவர்ட் இஸ் கரெக்ட். பிகாஸ் அவன் SLMB பிளானில் கோபே கோ இன்சூரன்ஸை கவர் பண்ணியிருக்க மாட்டான். சப்போஸ் அந்த பிளான் வந்து QMBயா இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம மெடிக்கேடுக்கு ரீப்ராசஸ் பண்ண சொல்லலாம். ஏன்னா அங்கே கோபே கோ இன்சூரன்ஸ் டிடக்டபிள் வந்து பே பண்ணுறான்றான். ஸோ இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ SLMB பிளானில் பேஷண்ட்டுக்கு வந்து பில் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கிளைண்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஸோ அதர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சேவிங்ஸ் ப்ரோக்ராம், அது அப்புறம் MSP ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து நம்ம VB இங்கிலீஷ் சேனலில் இருக்குது. யூ கேன் செக் இட் அவுட். அண்ட் தென் கைஸ், see you next one. சீக்கிரமாக இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். இபுக் வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. யூ கேன் கான்டாக்ட் மீ டைரக்ட்லி கைஸ். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.